தமிழ்நாடு இந்தி திணிப்பை எதிர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான முதன்மையான காரணம் அப்படின்னா அது நம்ம தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது பாத்துக்கிடுங்க. அது எப்படி ஜீவா இந்தி கத்துக்கிட்டா தமிழ் மொழி அழியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வடக்கு முழுக்க இந்தி பேசுறாங்க அப்படின்னு. ஆனா வடக்குல இந்தி மட்டுமா இருக்கு? நோ நோ நோ. பீகார்ல போஜ்புரி, மகாக்கி, மைதிலி, மகாராஷ்டிரால மராத்தி, குஜராத்ல குஜராத்தி, ஒடிசால ஒடியா, சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கரி, பஞ்சாப்ல பஞ்சாபின்னு இன்னும் ஏகப்பட்ட மாநிலங்கள்ல எக்கச்சக்கமான மொழிகள் இருக்கு. ஆனா இப்போ யாரும் இந்த மொழியெல்லாம் பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது. ஏன் இந்த மொழியில திரைப்படங்கள் கூட வர்றது கிடையாது. ஏன்னா இந்தி சினிமாவோட இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசானதால இதுல படம் எடுத்துட்டு இருந்த எல்லா டைரக்டரும் இப்பெல்லாம் இந்தியில தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மொழிகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தம் 15க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்தி திணிப்பு. அந்தந்த மாநிலங்கள்ல இந்தி விடாப்பிடியா உள்ள வந்ததால அவங்க அவங்களுடைய தாய்மொழியில பேசுறதை விட்டுட்டு இந்தியில தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால உள்ளூர் மொழியோ அவங்க தாய்மொழியோ அழிஞ்சு போச்சு. சோ மக்களே, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி நடக்க கூடாது. அதுக்கு இந்தியும் கூடாது. அதையும் தாண்டி இந்தி மொழி கத்துக்காததால வேலை வாய்ப்பை தமிழர்கள் இழக்கிறாங்க அப்படின்னு எவனாச்சும் சொன்னா அவங்களுக்கு ரெண்டு கேள்விதான். இந்தி தெரிஞ்சும் இந்திக்காரன் ஏன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்? ரெண்டாவது, தமிழ்நாட்டுல போஸ்டிங் வாங்கிட்டு வர்ற இந்திக்காரன் ஏன் தமிழ கத்துக்கல? இன்க்ளூடிங் ஆளுநர் ரவி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, நாம மத்த மொழியை ஒதுக்கல, வெறுக்கல, அவமரியாதையா நடத்தல. நாம நம்ம மொழியை பாதுகாக்கிறோம், அவ்வளவுதான்.